மீனா, ஒன்னு புரிஞ்சுக்க, எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதல் வேணும். நம்ம புள்ள நம்ம கண்ட்ரோலை மீறி போகலாம். ஏன், நம்ம மருமகளை நாம கண்ட்ரோல்ல வச்சுக்காம கூட இருக்கலாம். ஆனா புருஷனை கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்கும். நீ அந்த இடத்தை விட்டுறக்கூடாது மீனா. இல்லனே, விட மாட்டேன். ஒரு தடவை அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டேன்ல, இனிமே விடவே மாட்டேன். வெரி குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மச்சான் ஆபீஸோட மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கணுமா. நீ அவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இரு. அந்த இடத்தை நோக்கி அவரை நீதான் நகர்த்தணும். கண்டிப்பானே. ஜனாமாவுக்கு அடுத்து என் புருஷன் தான் எல்லாரும் பாப்பாங்க. இல்லம்மா, அது பத்தாது. அப்புறம் ஜனாமாவை பிசினஸ்ல இருந்தே ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு உன் புருஷன் போகணும். உங்க அம்மா தமிழை தவிர வேற யாரையும் இந்த அளவுக்கு பாராட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி உங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. மனசே நிறைஞ்சு போச்சு தெரியுமா. இனிமே உன் புருஷன் என்ன பண்றாருன்னு யாரும் கேட்க முடியாது. எனக்கு ஒரு புது அடையாளத்தையே சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மீனா? நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா தமிழுக்கு தான் சொல்லணும். தமிழுக்கா? அவளுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமா மீனா, தமிழ் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? முதல்ல அந்த கிளைண்ட் கிட்ட யார் பேசுறதுன்னு தயக்கம் இருந்துச்சு. தமிழ் தான் தைரியமா மாமா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தா. அம்மா கூட நம்பிக்கை இல்லை, ஆனா தமிழ் என்ன அவ்வளவு நம்பினா. அந்த நம்பிக்கை தான் என்னோட வெற்றிக்கு காரணம். அவ கொடுத்த வாய்ப்பால தான் எனக்கு இந்த நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ் தமிழ். அவ என்ன கடவுளா? அவதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன படி அளக்குறாளா? மீனா, இப்ப எதுக்கு கத்துற? ஆமா, பின்ன என் புருஷன் உன்னை செஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு பாராட்டினா அந்த பாராட்ட தூக்கி இன்னொருத்திக்கு கொடுக்க சொல்றீங்க? அவ ஒண்ணு இன்னொருத்தி இல்ல, நம்ம மருமக. பார்த்து பேசு. எவ்வளவு வேணா இருக்கட்டும். நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அவளை பத்தி நீங்க எப்படிங்க பேசலாம்? அதுவும் பாராட்டி பேசுறீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அதையே திரும்ப திரும்ப செய்றீங்க. மீனா, தமிழ் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ ஏன் அவன் மேல கோபமா இருக்க? நீ தமிழை வெறுத்து ஒதுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நான் இங்கேயும் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன். நான் இன்னைக்கு உயிரோட எழுந்து நடமாட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம். இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் தமிழ் தான் காரணம். நீ சொல்றதுங்கிறக்காக எல்லாம் நன்றி மறந்து என்னால் பேச முடியாது. தமிழ் இந்த வீட்டோட சொத்து, அதான் உண்மை. தெரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சு நடந்துகிட்டீன்னா எல்லாருக்கும் நல்லது. வர்ஷினி, நான் வேணா வீடு வரைக்கும் வந்து உன்னை டிராப் பண்ணட்டுமா? வர்ஷினி, நில்லு வர்ஷினி, ஒரு நிமிஷம் நில்லு வர்ஷினி, ஒரு நிமிஷம் நில்லு வர்ஷினி, ஒரு நிமிஷம் வர்ஷினி நில்லு. யாருவா? தெரியல. திடீர்னு என் நம்பர் கேட்டு என்ன ஃபாலோ பண்ணி வரா. சரி வா, நான் ட்ராப் பண்றேன். உட்காரு. இல்ல பரவாயில்ல. என்ன தனியா போறேன்னு சொல்றியா? சரி, கூடவே வரவா? பிரபு, ஐ லவ் யூ. என்ன? இல்ல பிரபு, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது உனக்கும் எனக்கும் சண்டை ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ஆரம்பத்துல உன்னை எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் உன்னோட கேரக்டர், நீ மத்தவங்க மேல காட்டுற அன்பு, இதெல்லாம் எனக்கு சரியான சாய்ஸ் நீயா தான் இருப்பேன்னு தோணுது. ஐ லவ் யூ பிரபு. ஆட்டோ ஏறு. எங்க? ம், நீ வீட்டுக்கு கிளம்பு. எதுக்கு? வர்ஷினி, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் வேற, நீ வேற. பிரபு, சத்தியமா சொல்றேன், உன் அளவுக்கு நான் வேற யாரையும் லவ் பண்ணதே இல்லை. இத நான் எப்போ சொல்லியிருக்கணும், சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பிரபு, நான் விளையாட்டா சொல்லல பிரபு, நல்லா யோசிச்சு நிதானமா தான் முடிவு பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ம், இல்லை வர்ஷினி, இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்டேட்டஸா இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீ ஆட்டோல ஏறு. ஏறு. ம், போ. என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் இப்படி பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும். நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல வர்ஷினி, இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? என்ன உங்களுக்கு பிடிக்கல அதை மட்டும் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் உங்க பின்னாடி வரப்போறது இல்ல. ஏன் வர்ஷினி சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இல்ல, சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் உங்க பின்னாடி வரல. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு வாய் வருது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே?